எங்க ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதேட்டிடாதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்பு மிக்க விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் ஜூலை மாதம் 13ஆம் தேதி டிவியில் அறிவிப்பாங்க. நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட அன்னியூர் சிவா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை விட 1,12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற செய்தி வரப்போகுது. ஏன் சிவா? அவர் பார்த்தீங்கன்னா என்ன சிரிச்ச முகம் பாருங்க. சில பேர்லாம் வேட்பாளர்லாம் சிரிக்கிறதுக்கு காசு கேட்பான். அவரை முதல்ல கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அந்த மாதிரி எந்த நேரத்திலையும் ஒரு புன்னகையோடு இருக்கின்ற புன்னகை மன்னன். ரிலேட்டிவ் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்திருப்பாருன்னு இல்ல, அந்த கழுத்தில் இருக்கிற தழும்பு என்ன தழும்புன்னா, எங்களுடைய அருமையை அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது, அப்பொழுது விவசாயிகளுக்காக நடைபெற்ற போராட்டத்தில் தளபதியாக அவருடன் நின்றிருந்த பொழுது போலீஸ் தடியடியில் பெற்ற காயம்தான் என் தம்பி சிவா கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த காயம். அன்றே விவசாயிகளுக்காக அடிபட்ட ஒரு அற்புதமான தியாக செம்மல். அதே மாதிரி சின்ன வயசுலேயே ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று ஹிந்தி எழுத்துக்களை அழித்து சிறை சென்ற ஒரு அருமையான ஒரு சிறை தியாகி. சில பேர்லாம் ஜெயிலுக்கு எதுக்கு போறோம்னு தெரியாமே போவாங்க. ஆனால் மக்களுக்காக சிறை சென்று அந்த ஜெயிலே பட்டிமன்றம் நடத்தியிருக்காரியா. நாங்கள்லாம் பட்டிமன்றம் ஊர்ல நடத்துவோம், ஆனா இவர் ஜெயிலில் நடத்தியிருக்காரு பட்டிமன்றம். 88ல் என்ன வயசு இருந்திருக்கான்? அப்ப ஒரு 17 வயசு இருக்கான். அப்ப அண்ணன் NVN சோமு அவர்களை நடுவராக வச்சு அதுல பட்டிமன்றம் பேசியிருக்கார். இப்படி ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க அருமையான குடும்பத்திலிருந்து வந்த என்னுடைய அருமை சகோதரர் அன்னியூர் சிவா 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போறார். இந்த அருமையான மாவட்டத்தை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை டாக்டர் கௌதம சிகாமணி. ஆள் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. ஏன்னா அவரை முன்னால விட்டோம்னா நாங்கள்லாம் அசிங்கமாயிருவோம். அதனாலதான் அவர் மட்டும் சினிமாவில் நடிச்சிருந்தாருன்னா பல பேருக்கு பொழப்பு கெட்டு போயிருக்கான். அப்படி ஒரு அருமையான மாவட்ட கழகத்தின் செயலாளர் டாக்டர் கௌதம சிகாமணி. டாக்டர் எப்படி நாடி பிடித்து என்ன நோயின் கண்டுபிடிக்கிறாரோ அது மாதிரி மக்களின் குறைகளை அவர்களுடைய முகத்தை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எங்க மாவட்ட கழகத்தின் செயலாளர் பொன்முடி பெற்ற சின்ன முடி, பொன்முடி பெற்ற தங்க முடி எங்க கௌதம சிகாமணி. அதே மாதிரி எங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரு கூட நடந்தோம்னா நடக்கவே முடியாது, பாரம்பரியத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் லட்சுமணன், டாக்டர் லட்சுமணன் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மாபெரும் முப்பெரு விழாவை வெற்றிகரமாக கோவை விழாவை நடத்தி காட்டிய என் அருமை சகோதரர் தொண்டாமுத்தூர் ரவி. எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையா கேட்டுட்டு இருக்கீங்க. என் சகோதரிகள்லாம் யோசிக்கிறாங்க, டிவியில பார்த்தா கிழமை மாதிரி தெரிகிறாரு, நேர்ல நல்லா இருக்காரு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. வந்தோன்னா ஒரு அம்மா, இவரு டிவியில பேசுறவர் இங்க எதுக்கு வந்திருக்காருன்ட்டு. டிவியில நான் வந்து பட்டிமன்றம் பேசுவேன். இங்க எங்களுடைய கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் 10 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கக்கூடிய வெற்றி வீரர். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதியை வெற்றி பெற்ற ஒரு தலைவர். அதே மாதிரி 11வது வெற்றியையும் இந்த விக்கிரவாண்டியில் பெற வேண்டும் என்று அவருக்காக ஓட்டு கேட்டு இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். அதனால என்னுடைய அருமை சகோதரிகள் எல்லாரும் கேட்பாங்க, பெண்களுக்கு மட்டும் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாரு, எங்க ஆம்பளைகளுக்கு செலவு இருக்காதா? எங்களுக்கு ஒரு 500 ரூபாயாவது கொடுத்துருக்கலாம்ல.
அதை போய் பெண்கள் கையில கொடுத்துட்டாரு. ரேஷன் கார்டுல என் பேர் தான் முதல்ல இருக்கு, ஆனா காசு அந்த பிள்ளை வாங்குது அப்படின்னு ஆம்பளைய நினைக்கலாம். ஆனா என் தலைவர் எதற்காக பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா, பெண்கள் தான் எதை கொடுத்தாலும் பத்திரமா வச்சிருப்பீங்க. இப்ப கல்யாணம் முடிக்கிற தாலிய ஆம்பளைகளுக்கு கட்டியிருந்தா ஒருத்தர் கழுத்துலயாவது நின்று இருக்குமா? 2 கிராம் கழுத்துல இருந்திருக்குமா? 1 கிராம் இருந்தா கூட அதை ஒரு கட்டிங்கா மாத்திடுவாங்க சில பேர். எல்லா ஆம்பளைகளும் அப்படி இல்லப்பா, கோச்சுக்கிறாங்க. ஏயா நீங்க ஆம்பளை இப்படி பேசலாமான்னு. ஏன் என் தலைவர் 1000 ரூபாய பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னா, அந்த தாலியை கூட பத்திரமா அவங்களால தான் காப்பாற்ற முடியும். ஒரு கோயில்ல கூட குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்க கொஞ்சம் வச்சு இங்க கொஞ்சம் வச்சு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து தாலியில அழுத்தி இப்படி வச்சு கண்ணுல ஒத்திக்கிடுவாங்க. நான் ஒரு அம்மாவிட்ட கூச்சம் இல்லாம கேட்டேன், ஏமா தாலியில அப்படி குங்குமத்தை வைக்கிறாங்க? அதுல அவங்க இருக்காக யாரு, அவங்க வீட்டுக்காரர் இருக்காராம். அவன் இத்த தண்டி இருக்கான், புலிமூட்டை ராமசாமி மாதிரி. ஆனா அந்த ஆள் அந்த கைத்துல இருக்கான், நம்பி பொட்டு வச்சு கன்னத்துல ஒத்திக்குது பாரு. இந்த பொருளை கூட பத்திரமாக வைத்திருப்பவர்கள் பெண்கள் தான். அதனால அவங்க கையில அந்த 1000 ரூபாய் கொடுத்தா மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நகை சீட்டு போட்டு மாசம் 1000 ரூபாய் கட்டி தாம் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிற ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு உதவித்தொகை என்று பெயர் வைக்காமல் உரிமை தொகை என்று பெயர் வைத்த தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். அவருடைய வழியில் வந்த ஒரு அற்புதமான தொண்டன் தான் என்னுடைய அருமை தம்பி அன்னியூர் சிவா. அவர் நீங்க என்ன கேட்டாலும் உடனடியா செய்வாருங்கிறத எதை வச்சு சொல்றேன்னா, நமக்கு பிரச்சனை வந்தா ஐயோ சிவசிவா அப்படிமா. சிவசிவானா என்ன அர்த்தம்? ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை சிவபெருமான் தீர்த்து வைப்பாருன்னு. அதனால உங்க ஊருக்கு என்ன தேவையோ அதை சிவா என்று சொன்னால் எங்கள் தளபதி ஸ்டாலின் மூலம் உங்கள் இடத்திற்கே வந்து செய்யக்கூடிய ஆற்றல் என்னுடைய தம்பி சிவாவுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அன்னியூர் சிவா என்ற சிவ சண்முகம், சிவபெருமான் இருக்காரு, சண்முகம் இருக்காரு. சிவபெருமான் அநீதியை அழிப்பவர், சண்முகம் முறிய சூரனை வதம் செய்பவர். அதனால இந்த நாட்டை பிடித்திருக்கக்கூடிய மதவெறி ஜாதி வெறியை ஒழித்து தமிழர்கள் என்ற ஒற்றுமையை உருவாக்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். நமது சின்னம் வெற்றி சின்னம், அன்னியூர் சிவாவின் சின்னம், தளபதி ஸ்டாலினின் சின்னம், உதயநிதி ஸ்டாலினின் சின்னம், வெற்றி சின்னம், நமது சின்னம்.